வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் ராக்கை பற்றி, ப்ரோக்கை பற்றி மற்றும் ஜான்சனா கோடி ரோட்ஸை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்தி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட்டு ரெஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு செய்தி அரசல் புரசலாக இருக்குது அப்படின்னா, கோல்டுபர்க் இந்த வருடம் நடக்க போகிற ரெஸ்ல்மேனியாவுக்கு வருவார்னு. சாரி ஸ்டோன் கோல்டுங்க, நான் கோல்டுபர்க்னு சொல்லிட்டேன். இப்போது ஸ்டோன் கோல்டு ரெஸ்ல்மேனியாவுக்கு வரதை ஓரளவுக்கு ஊர்திப்படுத்துகிற மாதிரி ரெஸ்ல்மேனியாவுக்கு நடக்க போகிற ஸ்பெஷல் ஷோஸு, ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் அதிலலாம் கோடி ரோட்ஸையும் ஸ்டோன் கோல்டையும் ஒன்றா சேர்த்து அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்து பல எபிசோடுக்கு நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸ்டின் வராருன்னா கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் நடக்க போகிற ரெஸ்ல்மேனியாவுக்கும் வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமா? ஆக்சுவலி காய்ஸ், இந்த வருஷம் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸ்டின் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனா ரசிகர்கள்லாம் நினச்சிக்கோங்க. ஏன்ப்பா வந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸ்டின் ஒருவரை இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவுக்கு வராருன்னா கண்டிப்பாக அது கோடி ரோட்ஸை சேவ் பண்ணதுக்காக தான். கோடி ரோட்ஸை சேவ் பண்ணி அவர் அகெயின் டைட்டில் ரீட்டைன் பண்ணணும் தான். ராக்குக்கு அவர் இருக்கார்ல, அதே மாதிரி இவரும் கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் வர மாதிரி. அப்படி மட்டும் வந்துட்டார் ஜான்சனா தோக்க தான் செய்வார். ஜான்சனா 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது பல ஃபேன்ஸோடைய கனவு மந்திரமாக இருக்குது. ஸோ அந்த கனவு மந்திரத்தை கெடுக்கிறதுக்கு தான் நம்ம இவர் வராரு. ஸோ அதனால் யாராவது ஒருத்தர் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸ்டின் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உள்நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவர் வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கோல்டுபர்க்கை பற்றி தான். கோல்டுபர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐகானிக் ஹீரோ. ஸோ நிறைய பேருக்கு தெரியும் அவர் ப்ராக் லெஸ்னர் கூட சர்வைவர் சீரிஸில் மோதி ரொம்பவே குயிக்காக வெற்றி பெற்றது. அண்ட் கோல்டுபர்க்கே சொல்லியிருக்காரு இந்த வருடம் நடக்க போகிற 2025 நான் கடைசியாக ஒரு ஃபைனல் மேட்ச் விளையாடுவேன் அப்படின்னு. அது இன்னும் நடக்கலை. அதுக்கு முன்னாடி தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக் லெஸ்னருக்கும் கோல்டுபர்க்குக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும்ல, 86 செகண்ட்லேயே ஷாக் த வேர்ல்டாக தோக்கடிச்சிருப்பார்ல. ஸோ அதை போட்டுட்டு கோல்டுபர்க் ப்ராக் லெஸ்னரை சண்டைக்கு இழுக்கிற மாதிரி அந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒன் மோர் டைம் கூட மோதணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராக் லெஸ்னரை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தான் கோல்டுபர்க்கை சேலஞ்ச் பண்ணியிருந்தார். அதை அக்செப்ட் பண்ணிட்டு வந்த கோல்டுபர்க் ப்ராக் லெஸ்னர் கூட சர்வீஸில் மோதிருப்பார். இப்போது நம்ம கோல்டுபர்க்கே பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை மோதுறாரு. பட் ஏன்னா என்ன தப்புன்னா ப்ராக் லெஸ்னர் WWE இல்லை. ஸோ இந்த சேலஞ்சிங் எந்த அளவுக்கு ஊர்தியமாகி நடக்கும் அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை ப்ராக் லெஸ்னர் இப்போ WWE இருந்திருந்தாருன்னா மீண்டும் கோல்டுபர்க்குக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்சை பார்த்துருப்போம். ஆனால் இப்போ தான் ப்ராக் லெஸ்னர் WWE இல்லையே. அதனால் என்ன தான் சேலஞ்ச் பண்ணாலும் இந்த மேட்ச் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மேபி WWE வந்ததுக்கப்புறமா வேணால் இந்த மேட்சை நம்ம எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. ப்ராக் எப்போ வர்றாருன்னு தெரியலையே. நம்ம ராக்கு WWE வரும்போதெல்லாம் பீப்புள் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வச்சுருப்பார். ஸோ ஈவன் அவர் பேட் பிளட் பேப்பரி வர வரைக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ நடந்து முடிஞ்ச ரா நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ அதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கையில் எப்போதுமே இந்த சாம்பியன்ஷிப் இருக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தி ராக்கு வரும்போது, ஜான்சனா கூடலாம் வரும்போது இந்த பீப்புள் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வராமல் இருந்தாங்க. ஆக்சுவலி ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கோடி ரோட்ஸுக்கான ஃபியூடு, ஜான்சனா ஃபியூடு, அடுத்தடுத்து WWE கன்ஃபார்ம் பண்ண ஃபியூடெல்லாம் ராக்கை பற்றியும் ஜான்சனாவை பற்றியும் கோடி ரோட்ஸை பற்றியும் இருந்ததுனால ராக்கிட்ட இருந்த அந்த பீப்புள் சாம்பியன்ஷிப்பை பல ஃபேன்ஸ் மறந்துட்டாங்க. ஏன்னா எப்போவுமே அவர் கையில் வச்சுருந்த சாம்பியன்ஷிப்பை ஃபேன்ஸ் மறந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இந்த பீப்புள் சாம்பியன்ஷிப்புக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரில. ஸோ ராக் இப்போ கொண்டு வரல. மேபி அதை பற்றின ஒரு அப்டேட் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகே, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்களாக தான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லாமல் அப்படியே போகிறேன் பாருங்களேன். இப்போது WWE நாளைக்கு நடக்க போகிற, நாளைக்குன்னு சொல்லுதா இன்றைக்கின்னு சொல்கிறதா தெரியல. ஏன்னா மண்டே நைட்ரா அப்படிங்கிறது டைம் ரேஞ்சின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது மண்டே நைட்ரா இருக்குல்ல, இன்றைக்கி நடக்க போகுதுல்ல, அதோடைய டைமை பற்றி சொல்லியிருக்கிறாங்க.
யூரோப் நாட்டில் ரா நடக்கிறதுனால கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு நம்ம வந்து ராவை பார்க்க போகிறோமா. ஏன்டா அதெல்லாம் தூங்குற நேரமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் நீங்கள் 6:30 மணிக்கு எஞ்சி பார்த்தீங்கன்னாலும் ரா வந்து வழக்கம் போல் டெலிகாஸ்ட் ஆகும். ஆனால் அது லைவாக இருக்காது. இந்த தடவை கொஞ்சம் முன்னாடியே 12:30க்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களாம். இது எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ்